அம்மா. அவ்வளோதான் சார். எனக்கு எக்ஸாக்டாக இதே மாதிரி வேணும். ஓகேங்களா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏ அசோக், அந்த லைட் அப்படி மாற்ற கொஞ்சம் இப்படி இப்படி வா. ஃபோக்கஸ் இங்க வை. போதும் போதும். வசன், மொபைல் அப்புறம் கூட பேசிக்கலாம் வசன். ஒருத்த தயவு செஞ்சு அங்க போ. அந்த கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட் பார்ப்போ. பொறுப்பாவே இருக்க மாட்டீங்களா? இன்னைக்குள்ளே சாட்டை முச்சவன ஆளாள் வெறுப்பேத்துறீங்க. கூப்பிடாத மதன். மதன், ஒரு நிமிஷம் மதன், ஒரு நிமிஷம். இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. ஆரம்பத்தில் என்ன மதன் சொன்னீங்க? ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எந்த ப்ராப்ளம் வராது, அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னீங்களா மதன்? இப்போ என்னாச்சு? மணி 3ஆவது மதன். வந்த ஆர்டிஸ்ட் யாரும் சாப்பிடாம அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாருங்க மதன், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வந்துச்சுல்ல? ஓகே ஓகே. சரி சார், நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கண்ணா. இந்த கேரக்டரில் இருக்க நீங்க ஒரு பைத்தியம். சின்ன வயசுலேருந்து படத்தை பார்த்து பார்த்து சினிமாவில் ஊறி போய் சினிமா தான் எல்லாம், சினிமா தான் உயிர், சினிமா தான் வாழ்க்கை, ஆனால் டேரக்டராக தான் அவள் இல்லை செத்தே போய்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காம பைத்தியம் மாதிரி யாருமே இல்லாத இருட்டு ரூமுக்குள்ள இருக்க கண்ணாடி முன்னாடி நின்று புலம்புறீங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். சார் இல்லை சார். சார் 3 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் சார். ஆமாம் சார், 3 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க சார். 3 நிமிஷம் சார். கண்டிப்பாக. சரிங்க சார். சாரி சார். ஓகேல்ல, உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே சார், அவ்வளோதான் சார். வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது ஆக்ஷன் கட் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டராக ஜெயிச்சிட முடியாதான்னு ஏக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது வரவங்க போகிறவங்களாம் உங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நிஜமாவே பைத்தியமாயி டிப்ரெஷன் தாங்க முடியாமல் பக்கத்தில் கத்தி எடுத்து கழுத்து செத்தே போயிட்டீங்க. மூணு நிமிஷம்